ஒரு தலைவனுக்கு இவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கக்கூடாதுங்க. பதவிக்கு வந்ததிலிருந்து எந்த பக்கம் திரும்பினாலும் துரோகிகள் தான். அக்கம் பக்கத்தில் கூடவே துரோகிகள் தான். அப்படியெல்லாம் இருந்தோம் அந்த 4.5 வருஷத்தில் அற்புதமான திட்டங்களை எல்லாம் அந்த நாட்டுக்காக கொடுத்தாரு. நல்ல செயல்களை செய்தார். கல்வி, சுகாதாரம், வருங்காலத்திற்கான இளைய தலைமுறைகளுக்கு எதிர்காலம் குறித்த அந்த சிந்தனை, விவசாயம் சார்ந்த மண் சார்ந்த அந்த ஒரு அற்புதமான அந்த சூழலியல் இதெல்லாமே அவர்கிடம் இருந்துச்சு. அதனால தான் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக டெல்டா மாவட்டத்தை அறிவித்தார். அதுக்கு பிறகு தான் அங்கே கனிம வளங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஆளுமை அந்த மத்திய அரசுடைய அந்த மாதிரி அழுத்தங்களிலிருந்து அந்த டெல்டா மாவட்டங்கள் தப்பிச்சிச்சு. இல்லைன்னா அதை சுரண்டி மொத்தமாகவே இன்றைக்கி முடிச்சிருப்பாங்க. சூழலியலில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குனதில், இயற்கை வளத்தை காப்பாற்றுனதில் ஒரு அற்புதமான மனிதர் எடப்பாடியார். அதே மாதிரி குடிமராமத்து பணி என்று ஒன்றை ஆரம்பித்து ஏறத்தாழ 2500-3000 குளங்களை வெட்டியிருக்காரு. ராமநாதபுரத்துக்காரர் ஒருத்தர் சொல்கிறாருங்க, ராம்நாட்டில் என் வயசில் இப்படி ஒரு குளம் இருக்குதுன்னு எனக்கே தெரியாதுன்னு 80 வயசுக்காரர் சொல்கிறார். அந்த குளத்தை, அந்த குளம் இருந்த இடங்களை எல்லாம் கண்டறிந்து அந்த இடங்களில் இருக்கக்கூடிய மண்ணுகளை எல்லாம் தூர்வாரி ஒரு குளத்தை உருவாக்கி பல்லாயிரம் குளங்களை வெட்டியிருக்கார். கடுமையான வறட்சியான காலகட்டங்களில் எப்பொழுதுமே அங்கே வறட்சியே தான் நிலவிக்கூடியதாக இருக்கும். மழை பெஞ்சால் மழை பெய்யும், அப்போ தண்ணி நிற்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் இவர் காலத்தில் வெட்டப்பட்ட குளங்கள்னால தான் இன்றைக்கி ராமநாதபுரம் மிக செழிப்பாக பசுமையுள்ள ஒரு மாவட்டமாக இருக்கிறது. அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் எடப்பாடியாருடைய துணிவான முடிவும் செயல்திறனும், மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு தலைவனின் அந்த நோக்கமும் தான் நிறைவேறியிருக்கு. அந்த விஷயத்தில் எடப்பாடியாரை அடிச்சுக்கவே முடியாதுங்க. எத்தனை துரோகம் வந்தாலும் அவர் மக்களுக்காக நிற்கக்கூடிய தலைவன். மீண்டும் எடப்பாடியாருடைய ஆட்சி நிச்சயம் வரும், மாற்றங்களை கொடுக்கும்.